போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் போராட்டம் 4வது நாளாக தொடர்கிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அரைகுறை பயிற்சி உள்ளவர்களை எல்லாம் வண்டி ஓட்டுவதற்கு அரசு பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது. இதில் வீண் பிடிவாதம் செய்யாமல் போக்குவரத்து கழக தொழிற்சங்க தலைவர்களோடு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும். ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு தர வேண்டிய பாக்கித் தொகை 2000 கோடி, பணியில் இருப்பவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய அவர்களின் வைப்புத் தொகை உள்ளிட்ட பல்வேறு பண பயன்களில் இருந்து அவர்களுக்கு தர வேண்டிய தொகை 5000 கோடி. ஆக 7000 கோடி ரூபாய் பணியாளர்களுக்கே தரப்பட வேண்டும் என்கிற நிலையில் போக்குவரத்து கழகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு அரசு முழு பொறுப்பேற்று அது போக்குவரத்து கழகம் கார்பரேஷனாக இயங்குகிற காரணத்தினால் அரசு இதில் நிதி உதவி செய்ய முடியாது என்று சொல்லுவது அல்லது காலம் தாழ்த்துவது, பிடிவாதம் செய்வது பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தொழிலாளர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். எனவே வரட்டு கௌரவம் பார்க்காமல், வீண் பிடிவாதம் செய்யாமல் அரசு தொழிற்சங்க தலைவர்களோடு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மராட்டிய மாநிலத்தில் தலித் மக்கள் மீது மதவாத சக்திகள் வன்முறை வெளியாட்டத்தில் ஈடுபட்டு ஏராளமானவர்கள் காயமடைந்தார்கள், சொத்துக்கள் சேதமடைந்தன. அதனால் மராட்டிய மாநிலமே இன்றைக்கு தலித் எழுச்சி மிகுந்த ஒன்றாக மாறியிருக்கிறது. 200வது ஆண்டு விழா வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தின் போது நடந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்கள், உயிரிழந்தவர்களின் நினைவு தூண் அருகே, நினைவு சின்னம் அருகே அவர்கள் 200வது ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருந்த போது சாதிய மதவாத சக்திகள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதனை கண்டிக்கிற வகையில் எனது தலைமையில் நாளை சென்னையில் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. முத்தலாக் தொடர்பாக மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிற முயற்சிகள் அல்லது மக்களவையில் நிறைவேற்றியிருக்கிற இந்த சட்டத்தை மாநிலங்களவையிலும் நிறைவேற்ற எடுத்திருக்கிற முயற்சி கைவிடப்பட வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தினரின் கருத்தை அறிந்து, மார்க்க அறிஞர்களின் கருத்தை அறிந்து அதன் பின்னர் இது தொடர்பான முடிவை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. வருவது உறுதி என்கிறார், வந்த பிறகு பேசுகிறார். அவர் சாதி மத சார்பற்ற ஆன்மீக அரசியலை முன்னெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். சாதி மத சார்பற்ற ஜனநாயக அரசியலை தான் முன்னெடுக்க முடியும். சாதி மத சார்பற்ற ஆன்மீக அரசியல் என்று ஒன்று இருக்க முடியாது. ஆன்மீக அரசியல் என்றால் சாதி மதம் இருக்கும்.
சாதி மதம் இல்லை என்றால் சாதி மதம் என்றால் ஆன்மீகம் இருக்காது. சாதி மத சார்பற்ற என்ற நிலை எடுத்தார். ஆகவே மதசார்பற்ற என்ற அரசியலை அவர் கையில் எடுப்பதாக தெரியவில்லை. மதசார்பின்மைக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல அவருடைய அறிவிப்புகள் வெளியிடுவதும் தெரிகின்றன. மடாதிபதிகளை சந்தித்து இது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆன்மீகம் என்பது அடிப்படையில் மதவாதம்தான் என்பதை அவர் நிலைநாட்ட விரும்புகிறார் என்று தெரிய வருகிறது. மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அரசியலுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு தெளிவுபடுத்தப்பட வேண்டியது. எனவே அவருக்கு பின்னால் மதவாத சக்திகள் இருக்கிறார்கள் என்றுதான் சந்தேகிக்க வேண்டியது. உயிரோடு விளையாடக்கூடாது. தமிழக அரசு இந்த முயற்சியை கைவிட வேண்டும். போக்குவரத்து நாட்டில் திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சி நிறுவ வேண்டும் என்பது அவருடைய முயற்சி. அதனால் அந்த கருத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்கள் நல கூட்டணி என்பது அந்த தேர்தலுக்கு செயல்படவில்லை. ஆகவே இப்போது மக்கள் நல கூட்டணியாக நாங்கள் போய் சேரவில்லை. ஆன்மீக அரசியல் என்கிற பெயரால் மதவாத அரசியல் காலூன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதற்கான சூழல் இங்கு ஒருபோதும் அமையாது. திராவிட இயக்க அரசியலை சிதைக்க வேண்டும் என்பதுதான் பலரின் ஆசை. திராவிட இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு சில முரண்பாடுகள் இருந்தாலும் திராவிட இயக்க அரசியலை சிதைக்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்களின் நோக்கமும் முயற்சிப்பவர்கள் தோற்றமும் என்ன என்பதை நாம் அறிவோம். திராவிட அரசியலுக்கு மாற்றாக மதவாத அரசியல் இங்கே நிலைபெற வேண்டும் என்பதை ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் அனுமதிக்காது.